தோழமை உறவுகளுக்கு வணக்கம். 2031 கண்டிப்பா டெஃபினட்டா உறுதியா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். ஆனா இபிஎஸ் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசி பழனிசாமி ஒன்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகம் அரசியல நான் என்ட்ரி ஆக போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே அதிமுக கதை அடியோட முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, 2021 தேர்தலில் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுதான் பாதி அழிஞ்சது. அதை தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ஆடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாரு. தனிச்சு அவர் கூட்டணி இல்லாம போட்டியெல்லாம் போட்டாரு. அதுல வின்னும் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்து தலைமை ஏற்று அதிமுக கண்ட்ரோல கொண்டு வந்ததுல இருந்து ஒரு தேர்தல் கூட வின் பண்ணல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, 2026 தேர்தலையும் திமுக மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய ஒரு அதிருப்தியும் மக்கள் மத்தியில இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நாம இந்த தடவை கண்டிப்பா எல்லாரையும் ஒன்னா சேர்த்து நம்ம பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 2026 நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி யோசிக்காம மறுபடியும் பிஜேபி கூட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு போனாரு. இத சொந்த செலவுலயே சூனியம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னோட சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிட்டாரு. அதனால 2026 தேர்தல்ல படுதோல்வியை சந்திச்சாரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கட்சி தாவேகா திமுக இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிஜமாவே அவங்க ரெண்டு பேருக்கிட்ட தான் போட்டியா இருந்துச்சு. தாவேகா எலெக்ஷன் வரும்போது அவங்கள கண்டுக்கவே இல்லை. இவங்கெல்லாம் எங்க வின் பண்ண போறாங்க, சும்மா ரசிகர் கூட்டம், கூட்டமெல்லாம் ஒரு கூட்டம் மாறாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய டயலாக் விட்டுருந்தாங்க. நிறைய அரசியல் விமர்சகர்களும் மூத்த அரசியல்வாதிகளும் என்ன சொன்னாங்க, தாவேக்கெல்லாம் ஜெயிக்காது, அப்படியே ஜெயிச்சாலும் மெஜாரிட்டி இருக்காது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40% ஓட்டு கூட வாங்காது, 10% ஓட்டு கூட வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு பெரிய பூகம்பத்தை கொடுத்த மாதிரி தான் மக்கள் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்தாங்க. சே, தாவேக்காவை போயிட்டு நம்ம இப்படி நினைச்சிட்டோமே, அவங்க போய் ஆட்சி அமைக்க போறாங்களே அப்படிங்கிற ஒரு ஷாக்ல இன்னைக்கு வரைக்கும் அதிமுக திமுக உள்ளிட்ட பல கட்சியினர் இருக்காங்க. இன்னொன்னு அதிமுக தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தாவேக்கா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன, அவங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அது ஓரளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வர அரசியல் வட்டாரங்கள தகவல் வருது. 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னதா கையெழுத்து போட்டாரு முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற உடனே. ஆனா எல்லாரும் வீட்லயும் அது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க, திமுக ஆட்சியில இருந்ததை விட இப்போ எங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப அதிகமா வருது அப்படின்னு சொன்னாங்க. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி இதுவும் விஜய் அவர்கள் பண்ணல. அதனாலேயே விவசாயிகள் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. ஜூன் 12ஆம் தேதியெல்லாம் காவிரி தண்ணி வரணும், ஆனா காவிரி தண்ணி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா இருக்குது. அதுலயும் விவசாயிகள் ரொம்பவே ஒரு வேதனைக்குள்ளாகவும் டென்ஷன் ஆகியும் பயங்கர ஆத்திரத்திலும் இருக்கிறாங்க. இப்படி தாவேக்கா ஆட்சி இப்படி பொறுமையா ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு வரும்போது அது கூட இருந்த தாவேக்கா விமர்சிக்காத ஒரு கட்சி அது யாருன்னு பார்த்தா அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி முதல்லயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஏங்க பாத்தியாரே என்ன பண்றீங்க தெரியுமா, ஒருங்கிணைந்த அதிமுகவா சேருங்க, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாரையும் சேர்த்து நாம ஒருங்கிணைந்த அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காம நம்ம தனிச்சே நின்று போட்டிட்டோன்னு வச்சுங்களேன், ஒய்யால வின் பண்ணியே தீர்வோம் நம்ம 2026 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, நான் சொல்றதுதான், இருந்தா இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி போனவர் தான் அமைச்சர் செங்கோட்டையன். இப்போ அந்த மாதிரி போனவர் தான் ஜேசிடி பிரபாகரன். ஆனா இப்போ அவங்க எல்லாம் ஒரு ஒரு பதவியில முக்கியமான பதவிகள்ல இருக்கிறாங்க. இதை பார்த்தே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கலக்கத்துல இருக்காரு. ஐயோ நம்ம தேவையில்லாம துரத்தி விட்டோமோ, என்னத்த பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சி விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்ப சி வி சண்முகக்குள்ள நிறைய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. இந்த நிலையில தான்
கே.சி. பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம 2031ல கண்டிப்பா ஆட்சியை பிடிப்போம். ஆனா நீங்க இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காரு. அது என்ன அறிவுரை அப்படின்னு பார்த்தோம்னா, சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் உள்ள கூட்டிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை இப்போவாச்சும் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருங்கிணைந்த அதிமுக எப்படிங்க உருவாகும்? சசிகலா எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களுக்கு என்னென்ன பண்ணாரு, டிடிவி தினகரன் அவருக்கு என்ன பண்ணாரு, ஒரு என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும். டிடிவி தினகரன் உள்ள சேர்க்கணும்னா அவர் ஏற்கனவே பொதுச் செயலரா இருந்தாரு. அதிமுகல இருந்து சசிகலா வராங்க அப்படின்னா ஒண்ணு பொதுச் செயலாளர் பதவிக்கு அவங்க கொடுத்தாகணும். அப்போ கூப்பிட்டாதான் அவங்க வருவாங்க. அப்படி கொடுத்தும் அவங்க அதிமுக வராங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியில இருப்பாரா இல்ல இருக்க மாட்டாரா? அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க? ஒருங்கிணைந்த அதிமுக சசிகலாவும் டிடிவி தினகரனும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா உருவாக்குவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி யோசிப்பாரு. அதனாலதான் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கல, மனசும் வரல. ஏன்னா நம்ம எவ்வளவு வேலைகளை பார்த்திருக்கோம். இப்படி ஒருங்கிணைந்த அதிமுக இப்ப சசிகலா வந்துட்டாங்க அப்படின்னா டிடிவி தினகரன் கிட்ட பேசுவாங்க, ஓபிஎஸ் கிட்ட பேசுவாங்க. இப்படி யார் யார் வெளியே போயிருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் பேசி எப்படியாவது தாய் கழகத்துக்கு வர வச்சிருவாங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டு கூட நாங்க மீண்டும் தாய் கழகத்துக்கு வந்துட்டோம், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிறதுனால நாங்க அது சப்போர்ட் பண்றோம், அம்மாவுடைய ஆட்சியும் எம்ஜிஆருடைய ஆட்சியையும் நாங்க கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எல்லா அரசியல்வாதிகளும் இருப்பாங்க, அப்படியே வந்துருவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியோடைய ஸ்பேஸ், அவருக்கான பதவி அங்க இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதுதான் கேள்விக்குறியா இருக்கு. இப்போ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மனசுல என்ன நினைச்சிட்டு இருப்பாரு அப்படின்னா, அதிமுகவை இனிமே ஒருங்கிணைக்கலாம் முடியாது, அதிமுகவே போயிடுச்சு, அதிமுகவே இல்ல, அது இருந்தா என்ன இல்லா கட்ட என்ன, என் பதவியையும் என் செல்வாக்கையும் நான் காப்பாத்திக்கணும், அதனால நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்பவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் வெறும் அறிக்கையும் மீட்டிங்கும் அப்புறம் ட்விட்டர்ல போஸ்டுகளும் போட்டிருக்கார தவிர மக்களையும் போய் சந்திக்கல, ஒரு போராட்டமும் அறிவிக்கல, எந்த வித ஒரு ஆடம்பரமும் ஒரு அலப்பறையும் இல்லாம அமைதியாவே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதே போல திமுக அவங்க இடத்த காப்பாத்திக்கிறதுக்காக தனியாளா நின்று போராடிட்டு வராங்க. ஒரு பக்கம் அதிமுக, திமுக, பிஜேபி இவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு தாவேகா இனிமேலும் ஆட்சியில வரக்கூடாது, அவங்கள ஆட்சியில இருந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போடுறதாகவும், ஆனா தாவேகாவை இப்படியே விட்டோம் அப்படின்னா அவங்கதான் இனிமே ஆட்சியில இருப்பாங்க, வேற எந்த கட்சியும் உள்ள வராது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இத அறிஞ்ச டிஎம்கே கடுமையா போராடிட்டு வருது. எல்லா ஆயுதங்களையும் கையில் எடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்களையும் தாவேகா அரசு மேலேயும் அமைச்சர்கள் மேலேயும் விளாசம் விளாச்சிட்டு வராங்க. ஒரு பக்கம் அதிமுக தன்னுடைய கட்சியை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தன்னுடைய செல்வாக்கை காப்பாத்திக்கிறதுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி தனியா போராடிட்டு வர்றாரு. இந்த நிலைமையில தான் கே.சி. பழனிசாமி இந்த ஒரு அறிவுரையை கொடுக்கிறாரு. இந்த அறிவுரையாவது கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்காவான ஒரு பிளான் அவர் போட்டாருன்னா டிஎம்கே உடைய அதிருப்தி வாக்குகள் இன்னமும் இருக்கு. டிஎம்கே மேல ரொம்பவே அதிருப்தியா மக்கள் இருக்காங்க. ஒருவேளை இந்த 5 வருஷத்துல தாவேகா மேலேயும் மக்கள் அதிருப்தியில இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்க அதுக்குள்ள ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 2031ல நாம தான் ஆட்சி அமைப்போம், அதிமுக தான் ஆட்சியில கட்டுல அமரும் அப்படிங்கிறது உறுதியா சொல்றாரு கே.சி. பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேலும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி ஒரு ஃபோர்ஸான ஒரு அட்டாக்கை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.